அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப அழகான மேடையாக போச்சுங்க. வரவங்க எல்லாமே நல்ல விஷயந்தான் பேசுகிறாங்க. அது காரணம்னா பயணிப்பன் தான். அவனோட டீம் வித்யாசாகர் சார், ராஜீவன், ராம்நாத் செட்டி, அவரோட எடிட்டர், அந்த டீமே என்னென்னா, நான் பழனியப்பனோட இப்போ அவரை நான் ஃபஸ்ட்டு சந்தித்தது எங்கன்னா பார்த்திபன் சார்கிட்ட அவர் ஒர்க் பண்ணிட்டுருந்தார். அப்போது நான் வந்து எதிரும் புதிர்னு அவர் சொன்ன மாதிரி நெப்போலியன் சார் வச்சு, மம்முட்டி சார் வச்சு படம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ ஏதோ ஒரு இன்டர்வியூக்காக ஆர்கே செல்வமணியை பற்றி ஏதோ பேசுகிறான்னு சொல்லி வந்திருந்தார். அப்போ தான் மீட் பண்ணேன். அவர் ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக அவர் பேசினதுலேயே உடனே அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு இன்டர்வியூ கொடுக்கணும். டெஃபினட்டாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன். கிறுக்கல்கள் புத்தகத்துக்கு அதுக்கு நினைக்கிறேன். நான் கரெக்டாக அவ்வளோ அழகாக வந்து பேசி ஃபென்டாஸ்டிக்காக ஒர்க் பண்ணார். இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஒர்க் பண்ணுறானே, இவ்வளோ சூப்பராக வருவானே அப்படின்னு ஒரு இது. அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம் என்னென்னா, பார்த்திபன் சார் இப்போ காங்கேயம் காலைன்னு ஒரு படம் ஆரம்பித்தார். அப்போ அந்த டைரக்டர் அசோக் என்றவருக்கு காலில் அடிபட்டுருந்தார். அப்போ எனக்கு அடிப்படல, அப்போ அவருக்கு அடிபட்டு இருந்துச்சு. அதுக்காக அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்காக நான் அசோசியேட்டாக போயிருந்தேன். அப்போ பயணிப்பனோட சந்தித்து அந்த படம் ஒர்க் பண்ணோம். அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல, பாயில் இருந்துச்சு. அப்போது அகெயின் அவரோட தெளிவு, இந்த பிளானிங், இந்த விஷயம் இந்த மாதிரி செய்யணும், இதுதான் ரொம்ப முக்கியம், இது முக்கியம் இல்லை, இது தேவையில்லை, இது இருந்தால் போதும், அப் டு த மார்க், எது தேவையோ அவ்வளோ அழகான ஒரு மீட்டரில் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த படம் நின்றனால அவர் வேறு படம் ஒர்க் பண்ணலான்னு என்னோட ஒர்க் பண்ணுறதுக்கு வந்தார். அப்போ பார்த்தோன்னா நாங்கள் தான் பிஸியஸ்ட்டு டைரக்டர்ஸ். ஏன்னா அப்போ வந்து என்னை வச்சு 3 பேர் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் முரளி சார் இருக்கார், அவர் கம்பெனியில் பிரபு சார் வச்சு ஒரு படம். அப்புறம் பஞ்சுநாத சார் கம்பெனியில் ஒரு பிரகாஷ் ராஜ் சூர்யா வச்சு ஒரு படம். அப்புறம் இன்னொரு கன்னட படம் ஒருத்தர். ஸோ நாங்கள் 2 பேரும் பைக் எடுத்தோன்னா இந்த 3 கம்பெனியும் அட்டென்ட் பண்ணி கதை பேசணும். 3 கதை. பிஸியஸ்ட்டு டைரக்டர்ஸ் நாங்கள் 2 பேரும் தான். ஒரு 6 மாதம் ஓடிச்சு. அப்போது அவரோட இருந்த காலகட்டங்கள், அவரோட அவங்களோட ரூமில் இருந்த காலகட்டங்கள் 44 ரங்கநாதன் ஸ்ட்ரீட், ரங்கராஜபுரம் மெயின் ரோட், பேக் டு காலேஜ் டேஸ் மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியான டைம். ரீசன் என்னென்னா, யாருக்குமே ஈகோ கிடையாது, யாருக்குமே எதுவும் கிடையாது. பேக் டு காலேஜ் டேஸ். என்னடா இங்கே வேலை செய்ய வந்திருக்கோமா, படிக்க வந்திருக்கோமான்ற அளவுக்கு. ஆனால் ஒவ்வொரு நேரங்களையும், ஒவ்வொரு காலகட்டங்களையும் அந்த ஃபன் குறையாமல், அந்த ஆசை குறையாமல், அந்த தமிழ் மேலே இருக்கிற பற்று குறையாமல் அவங்க படத்தில் எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே வரும். அது எஸ்பெஷலி மந்திரிக்கு பொண்ணு எங்களுக்கு எல்லாமே க்ளோஸ். வசந்த பாலன்ட்டு அவர் சொன்ன மாதிரி. ஏன்னா தமிழழகுன்னு நானும் ஒன்றா தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தோம், ஒரே கிளாஸ் தான். ஆக்சுவலாக வித்யாசாகரோட கிளாஸ்மேட் அவர். மந்திர பொண்ணுலாம் நாங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ண படம். அதில் கிரீஷ்னு ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவரும் அந்த படத்தில் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணவர். ஸோ அந்த டீம் எல்லாமே நாங்கள் எல்லாமே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அகெயின் கிரீஷோட ஆட்ஸ் ஃபிலிம் பண்ணியிருக்கிறோம், பழனியப்பன் என்னோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒர்க் பண்ணும்போதும் அவரோட ஃபோர்ஸ் அவ்வளோ அழகாக தெரியாது. அவரோட படங்களே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிளியர் கட்டாக இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது அவரோட அடுத்த ஸ்டெப் ஆக்டிங்கிறது ஒரு எல்லாருக்குமே அது ஒரு இடத்துல வரும்பொழுது ஒரு கோவத்தில் வரலாம், இல்லை இந்த கேரக்டருக்கு இதுக்கு மேலே நம்ம தவிர யாரும் பண்ண முடியாதுன்றதில் வரலாம். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு நார்மல் கேண்டிட் ஃபில்ம்